Any form of attack on innocent people is an attack on humanity. Yes, it's true that a common citizen is helpless when such attacks are happening with brutal instincts. But an Indian citizen is way too powerful when he or she prays and genuinely puts his or her righteous path towards supporting fellow citizens. This channel and its subscribers stand united, supporting and praying for the families of those innocent people victimized in Pahalgam attack. Jai Hind. Manigandan Sundaresan. Thank you so much for joining me in this video. This is Manigandan Sundaresan. லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையில் இருந்து வெளியில் வர்றதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்த பிறகு தெய்வாதீனமாக அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துடும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்து முன்னாடி நிற்கும். And what we call this, one storm put down, another one rises. இதை பார்த்துருக்கீங்களா? அதாவது ஏதாவது ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இஸ் திஸ் ஆல் தேர் இஸ், அவ்வளோதானா, இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், பல வருஷமாக கஷ்டப்பட்டோமே அப்படின்ட்டு அந்த கோலுக்கு அச்சீவ் பண்ண பிறகு இன்னொரு கோல் அப்படிங்கிறத அடையலான்னு தோணும். அதே சமயத்தில் அடைஞ்ச அந்த கோல் மேலே இருக்கிற சந்தோஷத்தை கொஞ்சம் கூட உணரவே முடியாது. பாகுபலி 2 அதில் ராணா டகுபதி வந்து இந்த பல்வாள் தேவன்கிற கேரக்டரில் அந்த த்ரோனை பார்த்து சொல்லுவார், மகிழ்மதி, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு அடைஞ்ச பிறகும் அந்த சக்ஸஸை என்னால் ஏன் உணர முடியல. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அந்த த்ரோனை அடைஞ்சது அப்படிங்கிறது நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி. தட் இஸ் வை தி எம்பரர் இஸ் நாட் ஏபிள் டு ஃபீல் த கிரவுன். அது மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் நம்ம அந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பொட்டன்ஷியலை ஃபுல்லாக யூஸ் பண்ணி சில பல கோல்ஸை நம்ம அடைஞ்சிருப்போம். ஆனாலும் ஜெனுவனாக எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம அந்த லட்சியத்தை அடைஞ்சாலும் அதனுடைய சக்ஸஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாமல் போகும். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இது இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணியிருக்கோம், அதை அடைஞ்சிருப்போம், அதோடைய அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கோம். லட்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடைஞ்சிருப்போம், அதை சந்தோஷத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியாமல் போயிருந்திருப்போம், அதனுடைய அந்த பெருமையை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கோம். ரைட்? அதே மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெனுவன் எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருப்போம். ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த நிம்மதி பெருமூச்சை கூட நம்ம எடுத்திருக்க மாட்டோம். இன்னொரு பிரச்சனை வந்து முன்னாடி நிற்கும். So what does this convey to you? This conveys விரலுக்கேற்ற வீக்கம் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இது கன்வே பண்ணுது. இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தான் இருக்கிறதுலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை நீங்கள் அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற பிரச்சனைகளோடு சேர்த்து, இப்போ இருக்கிற சேலஞ்சஸோடு சேர்த்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, that's a fantastic secret and that's a way to live. ஒரு உடம்பு பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனை, ஒரு மனசு ரீதியான பிரச்சனை, ஒரு காலம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற ரீதியான பிரச்சனைன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் டிசைனாக பிரச்சனைகள் லைஃப்பில் இருக்கும். அந்த பிரச்சனையோடு இப்போ நீங்கள் வாழ்கிறது தான் நல்லது. அந்த பிரச்சனை உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. இட் இஸ் டேக்கிங் யூ அ கைண்ட் ஆஃப் அ சப்ஸ்டான்ஷியல் லெசன். அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த ஜேர்னியில் ஒரு நீட்டான, ஜெனுவனான, அப்படியே ஒரு டிலிஜென்ட்டான ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இல்லை சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ் எடுக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை கொலாப்ஸ் பண்ணிடுது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று என்னன்னு சொல்லி கேட்டால், இன்கேஸ் ஜெனுவனாக அந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டாலுமே, ஸ்ட்ரெஸ்ஸையும் மீறி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாலுமே இன்னொரு ப்ராப்ளம் சட்டுன்னு வந்து நிற்குது. முடிச்சிட்டியா, இந்த சாப்டர் முடிச்சிட்டியா, அந்த இதை பண்ணு அப்படின்னு சொல்லி God comes up with another chapter of sorrow, another chapter of challenge. அப்போ என்ன சொல்கிறீங்க? அப்படியே இருக்கிறத வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்களா? நோ. அவசரப்படாமல், ரொம்ப உங்களை நுந்துக்காமல், ரொம்ப உங்களையே செல்ஃப் அக்ரவேட் பண்ணி பனிஷ் பண்ணிக்காம, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குங்கிற அந்த மனப்பான்மையை ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் மன நிம்மதியோட இந்த ட்ராவலை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த 3 மேஜர் லேம்னஸ். ஃபர்ஸ்ட், இஸ் திஸ் ஆல் தேர் இஸ் அப்படின்ட்டு ஒரு லட்சியத்தை அடைஞ்ச உடனே நம்மளுக்கு வர அந்த ஒரு கிரம்பி அண்ட் நம்ப ஃபீலிங், ரைட்? ஒரு விதமான மறுத்து போன ஃபீலிங். ஒன் ஸ்டார்ம் இஸ் புட் டவுன் பட் another one rises அப்படின்னு ஒரு கவலையை தீர்த்த பிறகு, ஒரு சேலஞ்சை நம்ம சர்மவுண்ட் பண்ண பிறகு இன்னொன்று வந்து நிற்கிற அந்த ஒரு 2வது மேஜர் லேம்னஸ். 3வது ஒரு லேம்னஸ் இருக்குது. இது வரைக்கும் இப்போ நான் பேசின வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாது. ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்த பிறகு அதை மாற்றணும் அல்லது அதில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற முயற்சிகளை மேற்கொள்ளும் போது டெசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை மாற்றிக்கணும், அதை வந்துக்கிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் கமிட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 3வது மேஜர் லேம்னஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, decision to change but failure
இன் கமிட்மெண்ட். மாறணும்னு ஆசை, ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுல கமிட்மெண்ட் அப்படிங்கிறது 2 நாள் செய்வோம், 3 நாள் செய்வோம், 4வது நாள் வந்துட்டு மறுபடியும் பேக் டு த ஸ்கொயர் ஒன். இந்த 3 மேஜர் லேம்னஸும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. So that is why I am trying to bring a solution for this, and that solution is called as the personal mindfulness hour method. உங்களுக்குன்ட்டு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அல்லது 45 நிமிஷம் ஒரு நாளில் அதில் நீங்கள் உங்களுக்குள்ள சில கேள்விகளை கேட்டுக்கிறீங்க, உங்களுக்குள்ள சில அனாலிசிஸை பண்ணிக்கிறீங்க, உங்களே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க இந்த டைமில். அண்ட் தட் இஸ் why it is called as a mindfulness hour. பிகாஸ் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஹார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அந்த 1 மணி நேரம் அல்லது அந்த ஒரு சங்க் ஆஃப் அ டைம் நான் ஏன் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் பாலிசி அப்படிங்கிற ஒரு வகையில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்க யூடியூப்பில், நெக்ஸ்ட் டே அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுனால அந்த யூடியூப் அல்காரிதம் படி அது சம்மந்தமான ஃபீட் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கொடுக்குது. அதை மறுபடியும் பார்க்குறீங்க, திரும்ப அது சம்மந்தமானதை பார்க்குறீங்க, 3rd day 4th day 5th day 6th day அப்படின்போது அதுக்கு இடையில ஒரு டீவியேஷன் அப்படிங்கிறது ஒன்று வருது. அப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்க, உடனே அது சம்மந்தமான ஃபீல். ஸோ திங்கக்கிழமை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வீடியோ அதோடைய நேச்சரை பார்த்தீங்க, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு வீடியோ பார்க்குறீங்க. ஸோ ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்லேருந்து அந்த ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்லேருந்து அந்த ஸ்ட்ரிங்ன்ட்டு இந்த காட்டில் குரங்கு தாவும் தெரியுமா, ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளை அப்படி போயிட்டுருக்கு உங்கள் லைஃப் பூரா. இன் திஸ் ஆட்டோமேட்டட் era ஆஃப் லிவிங், your life is being in the string to string method. இந்த ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் மெத்தட்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? எங்கே போகிறேன்னே தெரியாமல் ஒரு த்ரில் தான் கிடைக்குது. ஒருத்தருடைய ஃபோனை நான் வாங்கி அவருடைய யூடியூப் ஹிஸ்ட்ரி, அவருடைய விக்கிபீடியா ஹிஸ்ட்ரி, அவருடைய சோஷியல் மீடியா ஹிஸ்ட்ரி நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 2-3 மாதம் அவர் எங்கெல்லாம் எதிலெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ January 1st இன்னைக்கு April 24th வரைக்கும் வந்துட்டோம். அபவுட் 120 days ப்ளஸ் அப்படிங்கிற அந்த ட்ராவலில் what this man has achieved or what this woman has achieved in the past 3 months, putting all the information, a string leading to another string leading to another string அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது the person has traveled this far, experienced the emotions in these 120 days, certain emotions, experienced some certain thoughts in these 120 days, and the thoughts and the emotions and the beliefs அவங்களை எங்கே கொண்டு போயிட்டு இருக்கு, அண்ட் அது அவங்க நினைச்சிருந்த அந்த கோல் அப்படிங்கிறது ரிலேட்டடாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க அடையணும்னு ஆசைப்பட்ட அந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன் அது ரிலேட்டடாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு புயல் அடிச்சுட்டு போகிறப்போ அந்த ஆப்ஜெக்ட் அந்த காற்றுல அந்த வெலாசிட்டி ஆஃப் அந்த ஸ்டாம்ல கூட பறக்கிற மாதிரி நீங்கள் பறந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நேவிகேட் பண்ணவே கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கு ரொம்ப பெரிய லெவலில் இந்த ஒரு தப்பான விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்மளுடைய சோஷியல் மீடியா அண்ட் நம்ம பார்க்குற வீடியோஸ் கான்டென்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது. அட் ஒன் ஃபைன் டே யூ ஹேவ் டு ஸ்டாப், தட்ஸ் இட், நோ மோர். நான் எங்கே போயிட்டுருக்கேன், எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன்? டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இதை பார்த்துட்ருக்கேன். டைம் கிடைக்கும் போது நான் இதில் ஃபோக்கஸை செலுத்திட்டுருக்கேன். ஐம் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் வெப் சீரிஸ், ஐம் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் IPL மேட்சஸ், ஐம் ஃபோக்கஸிங் ஆன் these kinds of videos. Fine. இந்த வீடியோஸ், இந்த பர்டிகுலர் யூடியூபர் போடுற வீடியோ, இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம், இதெல்லாம் நான் பார்க்கறதுனால எனக்கு இந்த 2-3 மாதமாக என்ன கிடைச்சிருக்கு அண்ட் வாட் ஹேவ் ஐ அச்சீவ்ட்? இப்படி நம்ம கேட்டுக்க வேண்டாமா? ஒவ்வொருத்தரும் இப்படி கேட்டுக்காதனால தான் அப்படியே இந்த ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது அங்கங்கே சில சக்ஸஸஸ் கிடைக்குது. அதனால தான் அந்த சக்ஸஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியல. அங்கங்கே சில ஹாப்பினஸஸ் நடக்குது. அதனால தான் அந்த ஹாப்பினஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியல. பிகாஸ் தே ஆர் நாட் யுவர் ஓன், இட் ஹஸ் பீன் ஆக்சிடென்டல். எங்க இந்த ஒரு 2-3 மாதங்களில் உங்கள் ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி, உங்களுடைய ஃபுல் ஸ்கில் செட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி, உங்கள் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நீங்கள் அடைஞ்ச சக்ஸஸ் என்னென்ன அது சொல்லுங்கள். ரைட், இருக்கு அப்படி சில விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக், சல்யூட் டு யூ. இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு 2-3 மாதமாக இல்லை ஒரு 6-7 மாதமாக இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் பாட்டுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன், என்னை யாரோ நேவிகேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் பேத்தட்டிக். தட்ஸ் சம்திங் we need to take care of. சரி, ஓகே, இதெல்லாம் எங்கள் மேலே இருக்கிற குறையெல்லாம் நீ சொல்கிற, சரி இதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சுருக்க? சிம்பிள். அதனால தான் இந்த சொல்யூஷனுக்கு நான் பேரே மைண்ட்ஃபுல்னஸ் ஹவர் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஹவரில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டால், you need to ask certain questions. இந்த ப்ராசஸில், இந்த நேவிகேஷனில் the real goal got faded away இல்லையா? அதனால் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஹவரில்
You are asking this question, the real deal question. Okay, right? ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் கான்டென்ட்டை இல்லை ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது மேலே உங்கள் எனர்ஜியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கணும். தனியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓகே ஃபைன் நம்ம இப்போ இதெல்லாம் சேரும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஹவரில் 5 மணிலேருந்து 6 மணின்னு வைங்களேன், இல்லை 4 மணிலேருந்து 5 மணி, யூ சூஸ் யுவர் டைம். ஸோ இந்த டைமில் உட்காந்து ஃபைன் இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலையில் இந்த விஷயங்களை செய்கிறோம். ஒரு 1 மணிக்கு இந்த ஒரு பிரேக் கிடைக்குது, அப்போ இந்த வேலையை செய்கிறோம். அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வேலையை செய்கிறோம். ஸோ இந்த பிரேக் டைமில் இந்த ஃப்ரீ ஃபேஸில் நம்ம பண்ணுற இந்த விஷயங்கள் இது எனக்கு என்ன கொடுக்கல அப்படின்னா எனக்கு எது வேணும்? ஸோ what are the things that I'm looking for இப்போ இந்த டைமில் April 2025, so maybe till December 2025 எனக்கு என்ன நல்லா வேணும்? So here comes a string of questions that you need to ask in that mindfulness hour. What is real for me? எனக்கு எது ரொம்ப ஜெனுவனா உண்மையாக எனக்கு இப்போ வேணும்? What is needed for me? இப்போ என்னுடைய லைஃப்பில் என் குடும்பத்துக்கு, என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு, என்னுடைய வளர்ச்சிக்கு எது தேவை? வாட் இஸ் கண்டென்ட்மெண்ட் டு மீ? எனக்கு இப்போ எது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக, நான் ரொம்ப கண்டென்டடாக, உள்ளுக்குள்ள ரொம்ப மன நிறைவாக நான் ஃபீல் பண்ணுவேன். வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு மீ? எனக்கு எது ரொம்ப முக்கியம்? எது இப்போ நடக்கிறது ரொம்ப முக்கியம்? என்னுடைய சைக்காலஜியில், என்னுடைய லைஃப்பில், என்னுடைய ஃபேமிலியில், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபேஸில், ஃபினான்ஸ் ஃபேஸில், என்னுடைய எக்கனாமிக்கல் ஃபேஸில் எது இப்போ ரொம்ப முக்கியம்? வாட் இஸ் கிவிங் மீ பீஸ்? எனக்கு எது மன அமைதியை கொடுக்கும்? வாட் இஸ் கோயிங் டு மேக் மீ என்டியூர்? நான் நிலைத்திருக்கிறதுக்கு, சர்வைவ் ஆகிறதுக்கு, இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் நிலச்சி நிற்கணும்னா, இப்போ நான் பண்ணிட்டு இருக்க இந்த பிஸ்னஸில் நான் நிலச்சி நிற்கணும்னா எது எனக்கு அந்த என்டியூரன்ஸை கண்டிப்பாக ஊர்ஜிதப்படுத்தும்? What is going to make me endure and stay sustained in this particular industry or in this life altogether? What is making me grow? எது என்ன வளர வைக்கும்? What is going to derive me the personal satisfaction? எனக்கு எது பெரிய லெவலில் திருப்தியை கொடுக்கும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதுலேருந்து கண்டென்ட்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி, எக்கனாமிக்கல், ஃபிசிக்கல், மென்டல் அப்படிங்கிற க்ரோத் அப்படிங்கிற அந்த வளர்ச்சியிலிருந்து உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குது அப்படிங்கிற வரைக்கும் க்ளீனாக ஒரு லிஸ்ட் எடுக்கிறீங்க இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஹவரில். ஓகே, அந்த லிஸ்ட்டு எடுத்த பிறகு ஒரு சர்டன் லிஸ்ட்டுக்கு நீங்கள் அரைவ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற வீடியோஸ், நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் எடுக்கிற செயல், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், இது எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக சேனலைஸ்டாக தான் இருக்கணுமே தவிர சும்மா ஆட்டோ மோடில் நேவிகேட் ஆகிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. And this happens only when you are taking this particular hour, the mindfulness hour, the powerful personal mindfulness hour. அதை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் செய்யணும், அல்லது வாரத்துக்கு 2 நாளாவது இதை நீங்கள் செய்யணும். அப்போ தானே லைஃப்பை நீங்கள் மீனிங்ஃபுல்லான அந்த டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக டிரைவ் பண்ணி கொண்டு போக முடியும். இதை நீங்கள் பண்ணுறதே கிடையாது. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிக்காம சும்மா அப்படியே சித்தம்போக்குன்னு வரது அது எல்லாம் டோட்டலாக சேர்ந்து ஒரு கலெக்ஷன் அவங்களை எடுத்துகிட்டு போது நீங்களும் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த பர்சனல் மைண்ட்ஃபுல்னஸ் ஹவர் அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 தடவையாவது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வீக்னஸஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். என்னென்னா லாஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ் அண்ட் த்ரில். ஒரு கோல் அச்சீவ் பண்ண உடனேயே அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிற பெருமை இல்லாமல் அந்த ஸ்வீட்னஸும் அந்த த்ரில்லையும் ஃபீல் பண்ண முடியாமல் ஒரு காமன் ஸ்டேஜ் நிலைமைக்கு நீங்கள் போகிறீங்கல்ல, அது நடக்காது ஒருவேளை நீங்கள் இந்த பர்சனல் மைண்ட்ஃபுல்னஸ் ஹவர் எடுத்தீங்கன்னா. லாஸ் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் ஆன் சக்ஸஸ் பிகாஸ் ஆஃப் ஜம்பிங் டு த நெக்ஸ்ட் சர்ச். ஒரு சக்ஸஸை எடுத்த உடனேயே நம்ம அந்த கண்டென்ட்மெண்ட்டை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து என்ன வேணும் நம்மளுக்கு அப்படிங்கும்போது இந்த சக்ஸஸ்க்கு, அந்த ப்ரீவியஸ் சக்ஸஸ்க்கு மீனிங் இல்லாமல் போயிடுது. ரைட், அந்த ஒரு மெத்திலிருந்து தப்பிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் இந்த பர்சனல் மைண்ட்ஃபுல்னஸ் ஹவரை எடுத்தீங்கன்னா. லேக் ஆஃப் செல்ஃப் சஸ்டெனன்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் செல்ஃப் ரிலையபிலிட்டி. ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்து அந்த வேலையை நம்ம ஒழுங்காக முடிக்கல அப்படின்னா, ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்த உடனேயே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அது அப்படியே வேண்டாம், இது நம்மளுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பழைய ட்ராக்குக்கு போனோம்னா அதுக்கு பேர் லேக் ஆஃப் சஸ்டெனன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் செல்ஃப் ரிலையபிலிட்டி. உங்களே நீங்கள் நம்பலன்னு அர்த்தம். உங்களுக்கு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் முன்னுக்கு வருவீங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப ஒரு முக்கியமான வீக்னஸ். ஸோ ஒருவேளை இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஹவர் அப்படிங்கிறத ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சீரியஸாக லைஃப் இன்னும் மீனிங்ஃபுல்லாக மாறும். எந்த கோலுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அண்ட் வி வில் ரியலி ஹேவ் அ ப்ராப்பர் நேவிகேஷன் கண்ட்ரோல்
ஷிப்லலாம் சொல்லுவாங்கள்ல இந்த நேவிகேஷன் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி. அது மாதிரி உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விதமான ஈவல்ஸ்க்கும் thoughts or people related or any other circumstance related weaknesses அப்படிங்கிறது உங்களை அதிகமாக பாதித்து நீங்கள் உடனே அதில் அடி வாங்கி அப்படியே வந்துக்கிட்டு ரெகுலராக உங்களை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் போயிடுறீங்க இல்லையா? அந்த மாதிரி டைமில் know what is happening, observe what is happening, understand what is happening, but don't react. Okay, right? So know, get the awareness, observe, but don't react. சைலண்ட்டாக அதை புரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் பேசாதீங்க. ரைட்? அதுக்கு எகென்ஸ்டாக என்ன செயல் எடுக்கலான்ட்டு சைலண்ட்டாக மட்டும் வேலை செய்யுங்க. ரியாக்ட் பண்ணும்போது தான் யூ பிகம் லேம். யூ கோ டு டாக் டு த பீப்புள், யூ புல் அப் த ஃபைட்ஸ், யூ இன்வைட் பஞ்சஸ், யூ ட்ரை டு த்ரோ பஞ்சஸ் அண்ட் தட் கிக்ஸ் அண்ட் தட் பஞ்ச் இஸ் கோயிங் டு சம்படி எல்ஸ் அண்ட் யூ டெவலப் எனிமிட்டி. அதெல்லாம் நடக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, பேசாது, அவ்வளோதான், சிம்பிள். ரைட்? வேலை செய்யணும் அதுக்கு எகென்ஸ்டாக. ஸோ பேசிக்கலி இது எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான தீர்வுங்கிறது அந்த பர்சனல் மைண்ட்ஃபுல்னஸ் ஹவர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இது எல்லாமே சாத்தியம். சரி, திங்க் அபவுட் இட். மெடிடேஷன் பண்ண சொல்கிறீங்க, அது இந்த டைமில் நான் பண்ணலாமா? அதாவது எத்தனையோ தெராப்பிஸ் மெடிடேஷன் உங்கள் வீடியோஸ்லேயே பார்த்து நான் அதையெல்லாம் இப்போ பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதையெல்லாம் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஹவரில் நான் கொண்டு வந்துக்கலாமா? டெஃபினெட்லி. That's a smart move, in fact. அது போக இந்த திங்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் பண்ணுங்கள். இப்போ நான் காமிச்ச இந்த கொஸ்டின்ஸை கேட்டுக்கங்க. எது எனக்கு முக்கியம், எது எனக்கு தேவை, எது எனக்கு வந்துக்கிட்டு சந்தோஷத்தை கொடுக்கும், எது மன அமைதியை கொடுக்கும், எது வந்துக்கிட்டு எனக்கு மன நிறைவை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த இதை திரும்ப 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 நம்ம படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுற மாதிரி we have to do this revision so that our life gets even more meaningful. ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஹவர் காலையில் அல்லது சாயங்காலம் அல்லது உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் டைமில் எந்த டைம் ஓகேவோ அந்த டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? nobody else should take you and carry you in your life. You have to carry yourself in your life and you have to self-navigate. And distractions, சும்மா கண்ட படத்தை பார்க்குறது, சும்மா கண்ட வீடியோஸை பார்க்குறது, சும்மா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்கே போகிறேனே தெரியாமல் ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்ற அந்த பிளைண்டான உலகத்தில் வாழ்கிறதுக்கு பதிலாக உங்களை நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு சைக்கலாஜிக்கல் மெத்தட் தான் இந்த பர்சனல் மைண்ட்ஃபுல்னஸ் ஹவர் மெத்தட். ஸோ why don't you use it? Thank you so much. This is Maniyandan Sundaresan, resting the case. Until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things to happen in life and live strong. Life is very easy. Don't make it tough. Right? Thank you. Jai Hind.